வெடிவிபத்து நடந்த காரியாபட்டியில் கல்குவாரி அருகே வேனில் 1200 கிலோ வெடிபொருட்கள் இருந்திருக்கிறது. அதனை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் முடுக்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து நடந்த குவாரி அருகே இருக்கும் அந்த வேனில் 1200 கிலோ வெடிபொருட்கள் இருந்திருக்கிறது. விபத்து நடந்த இடத்திலிருந்து வெறும் 100 மீட்டர் தொலைவில் அந்த வேன் நின்றிருந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிய வருகின்றன. வேன் ஓட்டுநர் தலைமறைவாகி இருக்கிறார். இந்நிலையில் பாதுகாப்பாக அந்த வெடிபொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பிரசன்னா, அந்த 1200 கிலோ வெடிபொருட்கள் அங்க இருக்க அந்த வேன்ல இருந்திருக்கு. அதை எப்படி காவல்துறையினர் பாதுகாப்பா அப்புறப்படுத்துறாங்க? கூடுதல் விவரம் என்ன? ஆனந்தி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே இருக்கக்கூடிய ஆவியூர் கிராமத்தில் கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு வெடிபொருட்களை கையாளும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 4 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என்கின்ற விஷயத்தில் தற்பொழுது போலீசார் உறுதி செய்யப்படுத்தியிருக்கிறார்கள். பல கிலோமீட்டர் தொலைவில் உடல்கள் சிதறி கிடக்கின்றன. அதுபோக இந்த குவாரிக்கு வரக்கூடிய அந்த பணியாளர்களுடைய வருகை பதிவேடு போன்றவை எதுவுமே இங்கே இருக்கக்கூடிய அந்த குவாரி இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திலே அனைத்துமே தற்பொழுது அந்த குவாரியில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எடுத்துச் சென்றதாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த குவாரியிலிருந்து இதை சுற்றிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிக்கக்கூடிய குவாரிகளுக்கும் இந்த வெடிப்பொருட்களை கொண்டு செல்வதற்கு உண்டான பணிகள் தான் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த குவாரிக்கு வெடிப்பொருட்கள் இருப்பு வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. ஆனால் சென்னையிலிருந்து அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றன. முதற்கட்டமாக இங்கே நம் காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனத்தில் அதாவது வெடி சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்தில் இருந்து ஏறத்தாழ ஒரு 100 மீட்டர் தொலைவுக்குள் இங்க இருக்கக்கூடிய மற்றொரு வாகனத்திலும் வெடிப்பொருளானது இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 1600 கிலோ தான் வெடிப்பொருட்கள் இருப்பு வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த நம் காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனத்திலும் வெடிப்பொருட்கள் இருப்பு இருக்கின்றன. அந்த முதல் வந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பொருட்களை எடுத்து அந்த குடோனில் இருப்பு வைப்பதற்கு முயற்சிக்கும் பொழுதுதான் இந்த வெடி விபத்தானது தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய விஷயத்தில் போலீசார் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த வெடிப்பொருளை கையாளக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட பணியாளருக்கு உரிய அனுபவம் முன் அனுபவம் இருக்கிறதா என்கின்ற அந்த விஷயத்தில் தற்போது வரை ஏன்னா அவருக்கு வந்தவர்கள் யார் என்கின்ற விவரத்தை இந்த குவாரி நிர்வாகம் முறையாக பதிவு செய்திருந்தால்தான் வந்த சம்பந்தப்பட்ட பணியாளர்களுடைய விவரம் தெரிய வரும். ஆனால் அது போன்று எந்த விதமான அந்த பணியாளருடைய வருகை பதிவு எதுவுமே இவர் பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள். அதே போல் சேலத்திலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாகனமானது இதிலும் தற்பொழுது அந்த வெடிப்பொருட்கள் இருப்பானது வைக்கப்பட்டு இருக்கின்றன. தற்போது காவலர்கள் சரி இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தற்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உண்டான பணி தான் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அது போக இங்கு இருக்கக்கூடிய அந்த இது போக இங்க இருக்கக்கூடிய அந்த வெடி விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து 100 மீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு வாழ்க்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்களை பாதுகாப்பாக இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு உண்டான பணியில் தான் தற்பொழுது காவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த வாகனத்தை ஓட்டி வந்த அந்த ஓட்டுநரும் சரி இந்த வாகனத்தை சேலத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வெடிப்பொருள் கிடங்கில் இருந்து இந்த கிடங்கிற்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை காவல்துறை சொல்லியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தை இவர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது வந்திருக்கக்கூடிய அனைவருமே தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார்கள். காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் அனைவருமே தற்பொழுது இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனந்தி, மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட இந்த வெடிபொருட்கள் கொண்டு வருவது தொடர்பாக அனுமதி கொடுக்கப்படல. சென்னையில அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி வெடிபொருட்கள் ஒரு குவாரிக்கு இவ்வளவு கிலோ வெடிபொருட்கள் தான் வைத்திருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குதானே? இப்ப அது சம்பந்தமா யார்கிட்ட அவங்க அனுமதி வாங்கணும்? இப்ப இங்க இருக்கக்கூடிய வெடிபொருட்களை வைக்கிறதுக்கான அந்த குடோன் இங்க இருந்து எவ்வளவு தொலைவுல இருக்கு? அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க பிரசன்னா?
ஆனந்தி, தற்பொழுது காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்னவென்றால், அந்த வெடி விபத்து நடைபெற்ற சம்பவ இடத்திற்கு தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து, அதாவது மதுரை அதோடைய டிஐஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க அந்த சம்பந்தப்பட்ட இந்த இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கு உண்டான முயற்சி தற்போது மேற்கொண்டு வர்றாங்க. இந்த வெடிபொருள் இருப்பு வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து இந்த குவாரிக்கு வந்து அனுமதி என்பது வழங்கப்படவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து மாவட்ட நிர்வாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறாங்க. இந்த வெடிபொருள் இருப்பு வைப்பதற்கு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வெடிபொருள் துறை சார்ந்த அதிகாரிகள் தான் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அவங்களிடம் தான் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அதுவும் கிட்டத்தட்ட 1200 கிலோ வந்து வெடிபொருள் இருப்பு வைப்பதற்கு இவர்களுக்கு வந்து முறையாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து 1200 கிலோ வெடிபொருள் இருப்பு வந்து நம்ம அந்த வெடி விபத்து நடைபெற்ற இடத்தில் வந்து இருந்திருக்கு. அது போக அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அந்த வெடிபொருள் கொண்டு வரக்கூடிய அந்த வாகனத்தில் இன்னும் ஒரு 1200 கிலோ இருப்பு வந்துட்டு வெடிபொருள் இருக்குது. அது இன்னும் அந்த வாகனத்தை வந்து அப்புறப்படுத்துவதற்கான பணி தான் தற்போது முதற்கட்டமான ஒரு பணியாக மேற்கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்த வெடி விபத்து நடைபெற்ற அந்த இடத்துல இந்த வெடிபொருள் இன்னமும் மிச்சம் இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய அந்த வெடிபொருள் அந்த கையாளக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஒரு அச்சம் இருக்குது. அதனால முதல்ல இந்த இருக்கக்கூடிய அந்த வெடிபொருளை வந்து அப்புறப்படுத்துவதற்கு உண்டான பணியில வந்து ஈடுபட்டு வர்றாங்க. இந்த 1600 கிலோ தாண்டி இங்கே இருக்கிற வாகனத்திலையும் இருக்கக்கூடிய வெடிபொருள் கூடுதலாக இருந்தது என்றால் இது வந்து அப்பட்டமான ஒரு விதிமீறலாக வந்து கருதப்பட்டு நிச்சயம் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு கூடுதலாக வெடிபொருள் இருப்பு எப்படி வந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்கிற விஷயத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் வந்து கூறியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய இந்த வெடிபொருளை இங்கிருந்து அப்புறப்படுத்தி அடுத்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனுமதி பெற்ற குவாரியில் இருக்கக்கூடிய வெடிபொருள் இருப்பு இருக்கக்கூடிய குடோனுக்கு தான் இவங்க அடுத்து கொண்டு போறதுக்குடான திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த நபர் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். அவர் யார் என்கின்ற விஷயத்தை தற்போது போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள். அதுபோக இந்த குவாரிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு, அதாவது ஒப்பந்ததாரர், உரிமையாளர், மேற்பார்வையாளர் என்கின்ற அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய பணியாளர் அனைவருமே இங்க இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களோடு தலைமறைவாக இருக்கிறார்கள். ஆனந்தி, விபத்து நடந்த குவாரியில் 1200 கிலோ வெடிபொருட்கள் இருந்திருக்கிறது. வெடிபொருட்கள் கையிருப்பு வைத்ததில் விதிமீறல் நடந்ததா என்பது தொடர்பான விசாரணையையும் காவல்துறை அதிகாரிகள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். களத்திலிருந்து தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.